கிடையாது. சூரிய திசையில சாத்தியம். அப்ப இந்த இந்த பெண் வந்து 2ஆம் திருமணம் பண்ணுனா வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு பார்த்தா, நிச்சயமா அந்த 2ஆம் திருமணத்தில் ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு தான் குடுக்கும். ஏன்னு கேட்டா, 2ஆம் திருமணத்துக்கு 9ஆம் இடம். அந்த 9ஆம் அதிபதியும் குருவும் பார்த்தீங்கன்னா, ராசி கட்டத்துல 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துக்கு வந்துட்டாரு. அது மூலியமா ஒரு அசிங்கம், அவமானத்தையும் குடுக்கும்னு சொல்லுது. ஆ அதுக்கடுத்த ஒரு ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்றது 11ஆம் இடம். தன் ஆசைகள் படி வாழ்றது 11ஆம் இடம். அப்ப ஒரு பாவத்துக்கு அந்த பாவம் வந்து ஒரு வளர்ச்சிய குடுக்கும் அப்படிங்கிறது பார்த்தா, இங்க 7ஆம் பாவம் கெட்டு, அடுத்தது 9ஆம் பாவம் கெட்டு, 11ஆம் பாவமும் கெட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ஜாதகத்துக்கு. ஆசைப்படிபடியும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த 3 பாவம் கெட்டுருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த சூரிய திசையில இந்த இவங்களுக்கு ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு ஒற்றுமை பெற்று, ஒரு குடும்ப உறவுக்காக வாழக்கூடிய தன்மை வரும் அப்படிங்கிறத இந்த ஜாதகம் ஒரு கோடிட்டு காட்டுது. சூரிய திசை இவங்களுக்கு ஒரு குடும்ப பொறுப்புகள் வரலாம். குடும்ப ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை வரும் அப்படிங்கிற தன்மை சூரிய திசை இந்த ஜாதகத்துக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். அதே பாதகத்தில் உட்கார்ந்து நடத்துது சூரியனும். அப்ப பாதகத்தில் உட்கார்ந்து நவாம்ச லக்னத்துக்கு 7ல் வேற சூரியன். அப்ப கலசர மூலியமா ஒரு பாதகமும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா அதுவும் வரும் அப்படின்னு சொல்லுது. 2ஆம் திருமணத்தை பண்ணும்போது அதுலயும் ஒரு பாதகம் உண்டு ஜாதகத்துக்கு. சாதகம் இல்லை என்று தான் சொல்லுது. அப்ப திருமணம் பண்றது இனிமே இந்த ஜாதகத்துக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா திருமணம் நடக்கும் என்ற ஒரு விதியும் இருக்கிறது. அந்த விதியை இவங்க எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிறது அதோட தசா காலங்கள் மட்டுமே முடிவு பண்ணும். அதுவே நம்ம என்னதான் சொன்னாலும் இவங்களுக்கு கடக லக்னம் அது ஒரு நிலையில் இருக்காது. அது வந்து சரலக்னம். தன்னை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. லக்னாதிபதி பேச்சு நல்லா இருக்கான்னு பார்த்தா, அது போய் உபயத்துல உட்காந்துருச்சு. அதாவது பாக்கியத்துல போய் உட்காந்து அதுவும் பாரு 3க்கும் 12 கூடைய சாரத்தை பெற்றுச்சு. அப்ப அதுவும் ஒரு முயற்சி ஸ்தானம் விரயத்துக்கு போயிடுச்சுங்குது. அப்ப இவங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் விரயமாயிரும். எதுக்கும் இல்லாத போயிரும் அப்படிங்கிற தன்மையும் அந்த லக்னாதிபதி அமர்ந்த இடமும் கடல்னு சொல்லுது. கடல் நீர் ராசி. இங்கேயாச்சும் ஆத்து தண்ணி, அங்க உப்பு தண்ணி, கடல். அதுல முழுகுனா முத்தே எடுக்க முடியாது. உள்ளதான் போகணும் அப்படிங்கிற சூனிய பாவம் வேற. அப்ப இந்த ஜாதகத்துக்கு திருமணம் வரும். அதான் நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அது சூரிய திசையில தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இருந்தாலும் அந்த வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கான்னு பார்த்தா, நல்லா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா தான் தெரியுது ஜாதகத்துக்கு. அதனால 2ஆம் திருமணம் இப்போதைக்கு வேண்டாங்க. சுக்கிர திசை முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய திசை நடக்கும்போது இதை பத்தி நீங்க ஆலோசனை பண்ணி செய்வது நல்லது. ஒரு டைமுக்கு 2 டைம் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை கேட்டு செய்வது நல்லது. எல்லாமே பார்த்து செஞ்சா நல்லதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா முதல் வாழ்க்கை இதாயிடுச்சுங்கும் போது 2வது வாழ்க்கை இவங்க யார் கேட்டால் அர்ப்பணிச்சு வாழ்வது நல்லது. இவங்களுக்காக வாழ்க்கை இவங்களுக்கு ஜாதகத்தில் இல்லை என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன்.